எழுந்திரிச்சா சும்மா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இயர்லியாவே லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் 9 o'clock இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸ்கூலுக்கு ஃபிஷ் கிரேவி கொடுத்து விடக்கூடாது. அன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, ஃபிஷ் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். கூடவே ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரைக்கு லெமன் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா லெமன் யூஸ் பண்ணாம கிரேவி பண்றதுக்கு வச்சிருந்த லெஃப்ட் ஓவர் புளி தண்ணி இருந்துச்சு, ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான உப்பு, புளி தண்ணி ஆட் பண்ணி மேரினேட் ஆகட்டும்னு ஒரு சைடு வச்சுட்டு லஞ்சுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே 9:30 ஆகிடுச்சு. சைட் பை சைட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். எக் பாஸ்தா பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரதுக்கு ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ்ல பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 minutesல எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி பண்ணா பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பரா வந்திருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பீட்ரூட், ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 burner இருக்கிறதால குக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே குக் பண்ணி முடிச்சிடுவேன். அன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்தா, அன்னைக்கான லஞ்ச் ப்ரான் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, பீட்ரூட் அண்ட் ஃபிஷ் கிரேவி. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.